حي على தாடியை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. சிறப்பு, அளவு, அதை பத்தி. தாடியை பத்தி இன்ஷா அல்லாஹ் ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் பேச வேண்டிய ஒரு தலைப்பு. இதான் நான் சுருக்கமாக நான் சொல்லுகிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னது ஜுஸ்ஸு வஷ்ஷவாரிப வஅர்ஃபு வல்லிஹா வகாலிஃபு வல் மஜூஸ். நீங்கள் மீசை கத்தரியுங்கள், தாடியை வளர விடுங்கள், மஜூசிகளுக்கு மாறு செய்யுங்கள், யூதர்களுக்கு மாறு செய்யுங்கள். ஹதீஸ்ல என்ன செய்யல, ரிவாயத்துக்கள் வரல. நல்லா விளங்கிக்கணும். மஜூசிகளுக்கு மாறு செய்யுங்கள். யூதர்கள் தாடி வளர்ப்பாங்க. யூதர்கள் தாடி என்ன செய்வார்கள், வளர்ப்பார்கள். வகாலிஃபு அல் மஜூஸ். நீங்க பலஸ்தீன் யூதர்கள் கண்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய தாடி வச்சிருப்பாங்க. வகாலிஃபு அல் யஹூத் என்ன செய்ய வேண்டி வரும், தாடி வலிக்க வேண்டியதான் வரும். வகாலிஃபு அல் மஜூஸ். மஜூசியருக்கு நீங்கள் என்ன செய்யுங்கள், மாறு செய்யுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்ப தாடியை வளர விடுங்கள், மீசையை கத்தறியுங்கள். இது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம். தாடியை வளர்க்கிற வாஜிப். இப்ப வாஜிப் என்று சொன்ன உடனே முதல் கேள்வி சகோதரத்தில் வருது, வெட்காட்டி என்ன பாவமா, வெட்காட்டி பாவம் ஏதாவது வந்திருக்குதா, அதுக்கு ஏதாவது முரண் வந்திருக்குதா அப்படின்ற எல்லாம் கேள்வி என்ன செய்வாங்க, கேட்பாங்க. மார்க்க விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயங்களுக்கும் தண்டனை பற்றி வரல. ஆனா ஒரு விஷயம் வந்து பள்ளி அஹதர் இல்லதனை உகாலிஃபுன் அன் அம்ரி அன் துஸீபஹும் ஃபித்னத்துன் அவ் யுஸீபஹும் அதாபுன் அலீம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளை, யாரெல்லாம் மாறுபடுகிறார்களோ அவர்களுக்கு கடுமையான ஒரு வேதனை வருவதை அவர்கள் பயந்து கொள்ளட்டும். இது பொதுவான கட்டளை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓர்டர் வந்துட்டா நம்ம கட்டாயம் என்ன செய்யணும், அதை செய்யணும். மஜூசிகளுக்கு மாறு செய்வது வாஜிப், சுன்னத்திலேயே. மஜூசிகளுக்கு மாறு செய்வது சுன்னத்தா இல்ல, வாஜிப். எனவே தாடி வளர்ப்பது என்பது கட்டாய கடமை. மீசையை கத்தரிக்கணும். என்ன எங்களுக்குள்ள உள்ள பெரிய சர்ச்சை, தாடியை வந்து எந்த அளவுல வைக்கிறதுன்றது ஒரு பெரிய சர்ச்சையா இருந்து கொண்டிருப்பதை நம்ம பார்க்கலாம். விளங்கிட்டா, இதுல நம்ம அழகான வழி என்னன்னு சொன்னால், தாடியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் வச்சாலும் தாடி தான், ஃபுல்லா வச்சாலும் தாடி தான், இந்த அளவுக்கு விட்டாலும் தாடி தான், அதுல சந்தேகம் இல்லை. ஆனா அளவுல நம்மளுக்கு என்ன செய்யுது, ஒரு பிரச்சனை இருக்குது. வளர விடுங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கிறாங்க. எனவே அளவே இல்லாம என்ன செய்யணும், நம்ம வளர்க்கணும் என்று சொல்றோம். அப்படி சொல்றவங்களும் இருக்கிறாங்க. அப்படி இல்ல, என்னது தாடி என்று பார்க்கிற அளவு கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்கிற அளவுக்கு இருந்தா போதுமானது, நம்ம அதுக்கு என்ன செய்யலாம், சோட் பண்ணி விடலாம் என்று சொல்றவங்களும் என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. ஆனால் நம்ம இதுல புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் மறந்துடும். மீசை ரசூலுல்லாஹ் எங்கேயும் வலிங்க என்று சொல்லல. விளங்கிட்டா, நிறைய பேர் என்ன செய்வாங்க தெரியுமா, இப்படி வண்டி சுட்டுவாங்க. பிள்ளை இப்படி வலிக்கிறீங்க, இப்னு உமர் ரலியல்லாஹு அப்படி வலிச்சிருந்தாங்கன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் லைஃபான செய்திகள். இப்படி வலிக்க கூடாது, சோட் தான் என்ன செய்யணும், பண்ணணும். இப்ப நீங்க விளங்க, மீசையை சோட் பண்ணுங்கள், தாடியை வளர விடுங்கள்னா அதை இப்படி விளங்கலாமா, மீசையும் சோட் பண்ணலாம், தாடியையும் சோட் பண்ணலாம்னு விளங்க. மீசையை சோட் பண்ணுங்கள், தாடியை வளர விடுங்கள், அப்ப இதுவும் மீசை இப்படித்தானே. ஏன் இதை நம்ம சோட் பண்றோம், இதையும் சோட் பண்ணுங்க, மீசையும் சோட் பண்ணுங்கள், தாடியையும் சோட் பண்ணுங்கள். அப்படி விளங்கினா பிழை என்ற சிம்பிளா விளங்குது. ஏன் மீசையை சோட் பண்ணுங்கள், தாடியை வளர விடுங்க, சோட்டுக்கு எதிராகத்தான் தாடியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, சொல்றாங்க. சிம்பிள், இலகுவாக விளங்கக்கூடிய ஒரு விஷயம். அப்படி இருந்தும் கூட நம்ம என்ன செய்யறோம், அதை விளங்கி கொள்றோம் இல்லை. தாடியை வளர விடுங்க, மீசையை கத்தரிங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கிறாங்க. அதனால நம்ம தாடியை வளர்க்கிறது வாஜிப். இன்னொரு விஷயம், அளவுல சில கட்டங்களை நாங்க அதாவது நல்ல புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புள்ள ஒரு விஷயம் தான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாடியை வளர விடுங்க என்ற செய்தியை அறிவிச்சவர்கள் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிச்சாங்க. இந்த இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தாடியை என்ன செய்வார்கள், ஒரு புடி பிடித்து கத்தரிப்பார்கள் அப்படி என்று வருது. ஒரு புடி பிடித்து கத்தரிப்பார்கள். இப்ப இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ஸ்பெஷாலிட்டியை நாங்க படிக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அணுவா பின்பற்ற என்ன செய்வாங்க, ட்ரை பண்ணுவாங்க. எப்படி எப்படி எல்லாம் செஞ்சாங்களோ அப்படி எல்லாம் ட்ரை பண்ணுவாங்க. அதெல்லாம் ஸ்பெஷாலிட்டி. அவர் பிள்ளை விட மாட்டாங்க இல்ல. இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் தாடியை வளர விடுங்கன்னு அறிவித்தவர்கள் அவரும் ஒருவர். சில வேளை எங்களுக்கு ஒரு சந்தேகம், ஒரு சொந்த இஜ்திஹாதா இருக்கலாம் தானே, தாடி என்பதை விளங்கி கொடுத்து ஒரு சொந்த இஜ்திஹாதாவும் இருக்கலாம். கடைசியில் நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட செய்தியை அதை நம்பி போக வேண்டிய அப்படின்னு நினைச்சு பார்த்தா கூட அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு தாடி வளர்க்கறதுக்கு பத்தி அறிவிச்சுக்கிறாங்களே, அவர்களும் ஒரு பொடி பிடிச்சு வெட்டுவாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹும் ஒரு பொடி பிடித்து என்ன செய்வார்கள், வெட்டுவார்கள். அப்ப இதுல கொஞ்சம் எங்களுக்கு ஒரு உறுதி ஒன்று வருது, என்ன, ஓ தாடி எண்ணத்துடைய அளவு நபித்தோழர்களுக்கு மத்தியில் இதா தான் என்ன செஞ்சுக்குது, இருந்திருக்கிறது. இப்ப நபித்தோழர்களுக்கு மத்தியில பொதுவான ஒரு வழிகட்டலாக இது இருந்திருந்தால் நிச்சயமா அதை ரசூலுல்லாஹ்கிட்ட இருந்து பெற்றுக்கொண்டு ஒன்றுதான். ஒரு ஆளுடைய இஜ்திஹாதா இருந்தா ஒரு செய்தி வருது, ஹஜ்ஜ அதமர கபத அலாலி ஹஜ்ஜி ஃபகஸ்ஸமா ஸாதான். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு உமர் எல்லாம் ஹஜ் செஞ்சால் அல்லது உம்ரா செய்தா என்ன செய்வார்கள், ஒரு புடி பிடிச்சு வெட்டுவாங்க. அதுக்கு இல்ல லைஃபான செய்தி. எது, ஹஜ் செய்தால் உம்ரா செய்தால் வருது, அது லைஃபான செய்தி. ஆனா பொதுவாக ஒரு புடி பிடிச்சு வெட்டுவாங்கன்னு வருது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்னது அப்படி வெட்டுவாங்கன்னு வருது என்பதனால, இரண்டு பேருமே ஹதீஸ தாடியை வளருங்கன்னு அறிவிச்சவங்க ஒருவர் என்றதுனால
தாடி என்பதை நம்ம ஒரு அளவுல எப்படி புரிஞ்சுக்கலாம் சொன்னால், ஒரு பார்க்கிற அளவுக்கு ஒரு புடி என்ற அளவுக்கு வளர்ந்தால் அது என்ன செய்யலாம், தாடி என்றதை நம்ம முடிவெடுத்துடலாம். அதுக்கு குறைஞ்சாலும் தாடி தான். ஆனா மார்க்க ரீதியாக அதை என்ன செய்யாது, தாடி என்ற எல்லைக்குள்ள வராது என்று முடிவெடுப்பதுதான் இன்னைக்கு ஏற்றமான விஷயம். இது ஒரு அம்சம், தாடி உள்ள கருத்து முறைமை. இரண்டாவது என்ன, வலிக்கிறது ஹராம் என்பது ஏற்றுக்கொள்ளப்பட்ட விஷயம். தாடியை வலிக்கிறது அது 100% மார்க்கத்துக்கு முரணான ஒரு அம்சம். நம்ம மஜூசியலுக்கு ஒத்து போறோம்னு அர்த்தம். தாடியை வலிக்கிறது மஜூசியலுக்கு ஒத்து போறோம். ஏன் இதை நம்ம என்ன செய்யறோம், இதை செய்யாம வைக்கிறோம்? தாடியை இதை ஏன் நம்ம ஏன் வலிக்கணும்னு கேட்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழங்கன்னு சொல்லியிருக்க போல ஏன் வலிக்கணும், ஏன் தாடி விஷயத்தை கூடுதலா பேசுறாங்கன்னு ஒரு சந்தேகம். அதை நான் சொல்லிக்கிறோம். முக்கியமா வழங்கணும், பாவங்கள் 2 வகை. ஒன்று பகிரங்கமாக நம்ம செய்யறது, சின்ன பாவமும் இருக்கும் ஆனா பப்ளிக்கா செய்வோம். இன்னொன்று பெரிய பாவமா இருக்கும், மறைமுகமா செய்வோம். 2க்கு 2 விதமான தண்டனைகள் இருக்கு. பெரிய பாவங்களுக்கு ஒரு தண்டனை இருக்கு, பகிரங்கப்படுத்தலுக்கு ஒரு தண்டனை இருக்கு. பகிரங்கப்படுத்தினா சின்ன பாவமும் பெரிய பாவம், சின்ன பாவமும் பெரிய பாவம் தான். பகிரங்கப்படுத்தல் ஒரு பதிவு, மறைத்தலுக்கு ஒரு நன்மை இருக்கு. எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குல்லு உம்மத்தி முஆஃபா இல்லல் முஜாஹிரூன், எனது உம்மத்திலே உள்ள எல்லோருக்கும் பாவம் மன்னிக்கப்படும், யாரெல்லாம் பாவத்தை செய்து பகிரங்கப்படுத்துகின்றார்களோ அவர்களை தவிர. சிலர் சினிமா பார்த்துட்டு நேத்து ஒரு படம் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, பக்கத்தில் உள்ளவனுக்கு அதை பத்தி ஒரு ஆர்வம் விட்டுருவாங்க. அவன் அடுத்த நாள் போய் என்ன செஞ்சுவான், அவன் பாப்பான் என்ற லெவலுக்கு என்ன செய்வாங்க, ஆர்வம் விட்டுவான். இவர்களை பொறுத்த வரைக்கும் மன்னிப்பை விட்டு தூரமானவர். அதனால ஒரு மனிதன் பப்ளிக்காக பாவம் செய்யறான்னு சொன்னா அது ஈமானிய குறைபாட்டுக்கான ஒரு அடையாளம், சிக்னல். இப்ப உதாரணமா தாடியை வலிக்கிற, வலிக்கலாம்னு நினைச்சு ஒருத்தன் வலிக்கிறான்னு, அது நம்மளுக்கு அது பேசணும் அவரோட மார்க்கத்துக்கு. ஏன் நீங்க எப்படி வலிக்கிறீங்க, என்ன காரணம், அது வேணும். ஆனா வலிக்க கூடாது ஏற்றுக்கன்னு வலிக்கிறார். பகிரங்கமாகவே அவர் அந்த பாவத்தை என்ன செய்யறாரு, மக்களுக்கு மத்தியில பகிரங்கமா அந்த பாவத்தை செய்யறாரு. அப்ப பாவத்தை ஒருவர் பகிரங்கப்படுத்தக்கூடிய மனசு அவருக்கு இருக்கிறதாக இருந்தால் அதாங்க முக்கியம். விபச்சாரம் தான் பெரிய பாவம், ஆனால் இதை பகிரங்கப்படுத்தக்கூடிய அளவுக்கான தைரியம் இருக்குதுண்டா, உள்ளுக்குள்ள ஈமானிய குறைபாடுக்கான ஆதாரம். இதுக்கான ஆதாரம் மட்டுமல்ல, உள்ளுக்கு உள்ள ஒரு ஈமானிய குறைபாட்டுக்கான ஆதாரம். ஒரு பகிரங்கமா சிகரெட் அடிக்கிறார்னு வைங்களேன், அது ஒரு ஆதாரம். ஒரு பெரிய ஒரு ஈமானிய குறைபாட்டுக்கான அதை மறைச்சு கஷ்டப்பட்டு அப்படி ஒழிச்சு ஓடுறாங்க வைங்களேன், பாவம் தான், பாவம் எழுதப்படும். ஆனா அவரை மறைக்க ட்ரை பண்ற கஷ்டப்பட்டு அதுக்கு ஒரு நன்மை என்ன செய்யுது அவருக்கு, எதுக்கு இருக்குது, இவர் உள்ளத்துல அந்த பயப்படுறாரு, நம்ம அவமானப்பட்டோம் மக்கள் அப்படி கனித்தா எத்தலி அலைஹின்னாஸ், மக்கள் பார்ப்பதையே பயப்படுவா. பாவத்துல வரைவிலக்கணம், பாவத்துல வரைவிலக்கணத்தை உடைச்சு பகிரங்கமா செய்யறது இருக்குது, அது ஒரு. அதனாலதான் பகிரங்கமான பாவங்கள் இருக்குது. முதல் அம்சம், அதுல இருந்து ஒருத்தன் விடுதலை பெறவில்லை என்று சொன்னால் அவ உள்ரங்கமான பாவங்கள் விஷயத்தில் மிகவும் எனது வீக்கான ஒருவர் என்பதற்கான அடையாளமா இது மாறி. எல்லாரும் அப்படித்தான் இருப்பாங்கல்ல, ஆனா அது வீக்கான அடையாளமா என்ன செய்யும், அது மாறும். அதனால பகிரங்கமான விஷயங்கள்ல நம்ம என்ன செய்யணும், மிக முக்கியமான அடையாளங்கள்ல நம்ம மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இதான் இந்த நேரத்தில் எனக்கு சொல்ல முடிஞ்சது. தாடி வளர்த்தால் என்ன சிறப்பு என்பது சம்பந்தமான எந்த செய்தியும் ஹதீஸ்கள்ல இல்ல. வளருங்கன்னு கட்டளை தான் நம்ம என்ன செய்யறோம்.